வணக்கங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா மடவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சின்ன சைஸ் மடவை. இந்த மீன் வந்து பெரிய சைஸ்லையும் கிடைக்குது. குழம்புக்கு இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான மீன். அடுத்த மீன் வந்து பார்த்திங்கன்னா முள்ளுக்கண்டை மீன். ஸோ இந்த மீன் முள் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் இந்த மீன் வந்து ஏற்ற மீன் இல்லை. முள் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. மற்றபடி குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீனில் சின்ன சைஸு, வஞ்சர குட்டினே சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா காட்டுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அடுத்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஷீலா தான், ஷீலா குட்டின்னே சொல்லலாம். இதுவும் வந்து நமக்கு மார்க்கெட்டில் பெரிய சைஸ்லேயும் கிடைக்குது. இந்த மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மீன் தான், வவ்வால் மீன். ஸோ இந்த மீன் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.